கல்லூரி முள்ளிலி ஓடி வர சொன்னது சொல்லி விட்டு நான் வர மாட்டேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயம் என்னது? என் காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிண்டல் பண்றாங்க மாமா. கிண்டலா? எதுக்கு? மாமா தான் அந்த கட்டிக்கு போறாரா அப்படின்னு கேக்குறாங்க மாமா. ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ஆமா சொல்ல வேண்டியதானே. சொன்னேன். அப்புறம் என்ன வேடிக்கை வேலையை வர்றான். அப்புறம் உன் மாமா உன்னை தூக்கி வச்சு சுத்திருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க மாமா. வலையே சுத்தி இருக்கேன் முதுகு கேளு. அதுக்கு ஆமா சொல்ல வேண்டியது தானே. அப்புறம் என்ன? உங்க மாமா உனக்கு ஒட்டி பிடிச்சிருக்காரான்னு கேக்குறாங்க மாமா. அதுக்கு நீ என்ன சொன்ன? ஆமான்னு சொல்லிட்டேன் மாமா. அங்க திரும்பி புல்லு புடுங்க சொன்னா இங்க என்ன வேலை செய்யுங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் வேற இருக்குதா? உங்க மாமா உனக்கு கிஸ் கொடுத்திருக்காரான்னு கேட்டாங்க மாமா. கிஸ்ஸா? கிஸ்னா கிஸ் மாமா. இச்சின்னா? இச்சின்னா முத்தம். படிப்பு முடியற வர மாமா இதெல்லாம் கொடுக்க மாட்டான், கொடுக்க முடியாது. போ தம்பி, யார என்ன கேட்டாலும் கொடுக்குறீங்க. அம்மனி கேட்கற கொடுத்தா கெட்டா போயிடும். கொடுத்துட்டு போக வேண்டியதானே. இறங்கி வந்தனா உனக்கு கொடுக்குற கூட உன்னால குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய முடியாது. ஆமா. இப்ப நீ கொடுக்க போறியா இல்லையா? முடியாது. உங்ககிட்ட இருந்து நான் வாங்காம விட மாட்டேன். என்ன செய்வேன்? மாமா கிட்ட சொல்லிட்டு என்ன பண்றாங்க? நீ அடிக்கடி என்கிட்ட வாயில திருப்பி இல்ல, அதை இவங்க மிஷின்ல திரிக்கிறாங்க. நம்ம இப்படி பண்ணா என்ன? எப்படி? நம்ம வெட்டுற வசர அந்த மிஷின்ல கொடுத்து அவர் என்கிட்ட அடா அது ரொம்ப லேட் ஆகும்டா. பேசாம இந்த கரடி தலையை மிஷினுக்குள்ள விடு. விடு. பொண்ணுமணி ஏன் கண்ணு உன்னை பார்த்து ஊரே பயப்படுது. நீ யார பாத்துக்கன்னு பயந்து ஓடுற? சிந்தாமணி பார்த்து நீ பயந்துட்டியா? அது எதுக்கு நம்ம பண்ணதுக்கு மட்டும் படிக்கிறதுக்கு அனுப்புறோம். அதை விட்டுட்டு என்ன முத்தம் கேக்குது. முத்தம் தானே குடுத்துட வேண்டியதானே. இதுதான் நம்ம படிக்க அனுப்பிச்சோம். அட எதுக்கு அனுப்புனா முத்தம் கேட்டா குடுத்துட வேண்டியதானே. தம்பி வைக்கப்படுது, அதுக்கு பேர நான் போய் கொடுத்துட்டுமா? சரி ராஜி, முத்தமெல்லாம் வாயில கொடுக்கறது. நீ வச்சிருக்கிறது பேர் வாயாடா. ஒரு பரலாங்கம் கூட சேர்ந்து நடக்க முடியல. தலை சுத்த அளவுக்கு நாத்து அடிக்குதுடா. என்னாச்சு? என்ன ஒரு மணி கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசாத. ஆவி அடிச்சிருச்சு. என்னம்மா? பாவம் மாமா, இந்நேரம் தூங்கிருக்கோம்ல. கொட்டை முடிச்சுட்டு இருக்கிற கோட்டா கூட ஒருவேளை கண்ணா இருந்துடும். அவன் கண்ணு நான் பார்த்ததே இல்லை. எல்லாருக்கும் மேல ஒருத்தர் இருக்கான்னு சொல்லுவாங்க. நமக்கு மேல எப்பவுமே இருக்கிறவன் உன் மாமா பொண்ணுமணிதான். நீ போய் தூங்குமா. என்ன சிந்தாமணி இந்த நேரத்துல? என் தூக்கத்தை தான் நீ கெடுத்துட்டியே மாமா. என்னது? உன் தூக்கத்தை நாங்க எடுத்துட்டா? பின்ன நான் எவ்வளவு வாட்டி கேட்டேன், கடைசியில எனக்கு முட்டை கொடுக்காமலே வந்துட்டேன். என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு தூக்கம் வரலையா? வரப்புல இந்த முத்தம் விவகாரம் கல்யாணத்துக்கு பின்னாடி வச்சுக்கலாம். இப்போ போய் நீ முதல்ல தூங்குற. ஏமாமா, நமக்கு தான் எப்பவும் கல்யாணம் ஆயிடுச்சு. அது மறந்துட்டியா மாமா? ஏண்டி சிந்தாமணி, தினமும் சோறு கொண்டு வரிய பொண்ணுமணி என்ன உன் புருஷனா? ஆமா, எங்க அப்பா சொல்லிருக்கு பொண்ணுமணி மாமா தான் எனக்கு புருஷனு. இல்ல மாமா? சிந்தாமணி, இந்த மாதிரி கயிறோ நாரோ தொங்குனாதான் அவன் உனக்கு புருஷன், நீ அவனுக்கு பொண்டாட்டி. தெரியுதா? சிந்தாமணி, சிந்தாமணி எந்திரி. அது நீ மறந்துட்ட, ஆனா நான் மறக்கல. இத்தனை தடவை கேட்டும் கேவலம் ஒரு முத்தம் இல்லைன்னு சொல்லிட்டே. இவ்வளவு நாளா என் மேல வச்சிருந்தது பாசம்னு நினைச்சிருந்தேன். ஆனா எல்லா பேரும் பேஷன்னு காட்டிட்டேன். அழாத. நீ அழுதா என்னால தாங்க முடியாது, உனக்கு தெரியும்ல. நீ என்ன வேணா சொல்லு, ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை மட்டும் குறை சொல்லாத. இந்த காட்டுல மேட்ல என் கால் பட்ட இடத்துல நீ போய் நின்னு கேளு. நான் தன்னால நின்னுகிட்டு உன் கூட பேச உன் காதுல விழும்.
உன் படிப்பு கெட்டு போயிட கூடாதுங்கிறதுக்காக தானே என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் அங்கேயே பூட்டி வச்சிருக்கேன். நான் உன் மேல எம்பிட்டு ஆசை வச்சிருக்கேன்னு இப்ப சொல்ற கேட்டுக்க. நீ அழகா 8 கஜ சிலைய பின்புசம் வச்சு கட்டிக்கிட்டு நெத்தியில வாட்டமா ஒரு பொட்டை வச்சுக்கிட்டு நிறைய கற்பூர வெத்தலைய போட்டு மென்னுக்கிட்டு சூப்பு சூப்புன்னு அந்த எச்சில துப்பிக்கிட்டு செவப்பு வெத்தலை கரை உன் உதட்டுல தடவிக்கிட்டு அப்படியே என் பக்கத்துல வந்து நின்று என்னை கட்டி பிடிச்சுக்கிட்ட எச்சின்னு வெத்தலை கரை படிய என் கண்ணத்துல நீ முத்துத்து கொடுக்கணும். நான் வாரக்கணக்குல என் முகத்தை கழுவாம அந்த வெத்தலை கரையை பார்த்து பார்த்து என்ன குறுக்கால வர பாடி சுந்தாமணி அனுப்ப ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டேன். மாமா தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இங்கதான் தென்னங்கனுக்கு தூர் வாரிட்டு இருக்காரு. மாமா 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 என்ன 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 வேலை செய்யற நீ? என்ன காரியம் செஞ்ச நீ? என்ன அம்மா என்ன? நான் ஸ்டேஷன் போயிட்டு வரதுக்குள்ள உன் மேல ஒரு தூசு பட்ட கூட என்னால தாங்க முடியாது. கையெல்லாம் பூத்து காய்ச்சி போய் உங்க அப்பா உசுரோடு இருந்த வரைக்கும் என்ன வெளியில விடுங்க. இன்னும் வெளியே தலை காட்ட விட மாட்டேங்கிறேன். உழைப்புன்னா என்னன்னு எப்படா தெரிஞ்சுக்கிறது? அதான் இப்படி இன்னைக்கு தாண்டாம அப்படி புரியுது. நீ படுற கஷ்டம் என்ன? வேண்டாம், நான் எதுக்கு இருக்கேன்? இத்தனை தடி எனக்கு எதுக்கு இருக்காங்க? நீ செய்யக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. இனிமே தோட்டத்துக்கு வர மாட்டேன், இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி. உங்க அப்பா கிட்டப்பட்ட கடமையும் இப்போ உங்ககிட்ட படுற கடமையும் எப்படிதான் கேட்க போறேன். ராஜி என்ன புருஷாது சோழ கட்டை குத்துற மாதிரி குத்துது. உனக்கு வேற புருஷே கிடைக்காதா? எத்தனை கதையை போட்டு கேப்ப? ஐயா இது புத்தமுது புருஷுங்க. நேத்தா ஜிங்கப்பூர்னு தெரிவிச்சுது. அது குளிர் பிரதேசங்களா? அதாருங்க மூடி நாட்டுக்கிடுச்சு. நாள் பட உங்க மூஞ்சில் போட்டா பாட்டு மாதிரி ஆகி பாருங்க. எதுக்குடா சிரிக்க? இல்ல உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன். ஏய் ஒன்ன நினைடா. மத்தியானம் சோத்துக்கு வழி இருக்கா? சீட்டா கத்திய ஐயா கோப்ப பாத்தீங்களா? இது கூட வெளிநாட்டு இருந்து தெரிவிச்சுதானுங்க. எப்படி நுழைக்குது பாத்தீங்களா? வெள்ள விளையாடு. எதுக்கு நீ மறுபடியும் சிரிச்ச? மறுபடியும் உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன். நம்ம ஊர்ல இருக்கிற தெருவு நினைக்க ஒரு நோக்கி இருக்காடா நாயே. நம்ம ஊர்ல எத்தனை தந்து வந்திருக்கு தெரியுமாடா? சீட்டா கத்திய ஐயா அந்த கருமத்தை கீழே போடுங்க. இதுல பாருங்க, இது வெளிநாட்டு கண்ணாடிய. என்னடா மூக்கு குடமிளகா மாதிரி தெரியுது. இருக்கிறது அப்படியே தானு காட்டு. இது சாதாரணமா நினைக்காதீங்க. பெல்ஜியத்துல வாங்குறது. ஆமா சந்தையில வாங்கினாரு. ஏண்டா பெல்ஜியத்துல சந்தை இருக்காதா? அங்க வாங்குறது போ. இது கூட வெளிநாட்டுல வாங்குறதா? மூஞ்சில எடுத்து போட்டுனீங்கன்னா 3 நாளைக்கு மூக்கு சுத்திட்டே இருக்கு வாசனை. வெளிநாடா? ஆங்க நமக்கு வேண்டாப்பா. கத்தி கூட நாளைக்கு இருந்து பையனை நானும் பல்லுல பச்சை தண்ணி கூட ஊத்தா வந்துருங்க. அந்த காப்பி வந்துருச்சுங்க. காப்பி எனக்கு முதல்ல கொடுங்க. இல்ல நான் கொடுக்குறேன். ஏன் அலையிற? ரொம்ப நன்றி ரங்காத்தா. நீச ஒதுக்குறது சரியா இருக்கான்னு பாருங்க. ரெடி காட்டு. இங்க இருந்த கண்ணாடி பவுல் டப்பாவை யாரா எடுத்தது? நான் இங்கதானே இருக்கேன். எனக்கு என்ன தெரியும்? என்ன கிண்டல் பண்றியா? இங்க இருக்கிறது நாம 3 பேரு. நீயே எடுக்கல. ஏன் கண்ணாடி நானும் திருடிக்க மாட்டேன். ஐயா அது வெளிநாட்டு கண்ணாடி. நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் டூப்புங்க. நம்ம ஊர் சந்தையில வாங்கினதுங்க. நீங்க பெரிய மனுஷரு எடுத்திருந்தா கொடுத்துருங்க ஐயா. என்ன விளையாடுறியா? இப்போ உலகத்தை பத்தி நினைச்சேன் சிரிச்சேன். எனக்கு உலகத்தை பத்தி தெரிஞ்சு போச்சியா? இந்த பையன் எடுத்துட்டா சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். பொழுது சாயறதுக்குள்ள போய் சேரணும்ல. சீக்கிரம் சீக்கிரம் வாங்கலையா? அம்மா இந்த பொண்ணு மணி வேலை செய்யற இடத்துக்கு உன்னை வரக்கூடாது சொல்லிருக்கல. போட்டா புரியா? பொண்ணு மணி
எங்க இருந்தாலும் அங்க நான் வருவேன்னு தெரியும் இல்ல. ஆஹா. பொண்ணுமணி. இதுல போடு எடுத்து கொடு. இந்தாமா இப்ப ஓடு. பொண்ணுமணி நாளைக்கு திருவிழாவுக்கு வருவல்ல? பொண்ணுமணி என்ன ஆட்டம் இல்லாம திருவிழா அடக்குவாக்கம். சாப்பிட ஆடுன 6 நாளைக்கு ஆடுறோம்.